அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் விரிவான வாழ்க்கை வரலாறு. உலகின் அன்னை அத்தியாயத்தின் தொடர்ச்சி. ஒருமுறை ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடர் ஒருவர் அன்னையிடம் இளம் சீடர் ஒருவரின் தீய நடத்தையை குறிப்பிட்டு அவரை அங்கு வர அனுமதிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அன்னை, என் குழந்தை சேற்றிலோ சகதியிலோ விழுந்து விட்டதென்றால் அதை கழுவி மடிமீது வைத்துக் கொள்வதல்லவா என் கடமை என்று கேட்டார். ஒழுக்கமற்ற வாழ்க்கை நடத்திய ஒரு பெண் தன் பாவத்திற்கு மிகவும் வருந்தி மன்னிப்பு பெற அன்னையிடம் வந்து தனது பாவ வாழ்க்கையை பற்றி கூறி அழுதாள். அன்னை அந்த பெண்ணை பாசத்தோடு ஆற தழுவி கொண்டு, மகளே, கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விடாதே. பாவம் செய்ய தூண்டுகின்ற உன் மனப்போக்கை நீ வெற்றி கொள்வாய் என்று கூறி மந்திர தீட்சையும் அளித்து அனுப்பினார். அன்னையின் சீடரான படித்த இளைஞன் ஒருவன் அடிக்கடி அன்னையிடம் வருவதுண்டு. அவன் தன் ஊரில் ஒரு சங்கத்தை அமைத்து நடத்தி வந்தான். அவனுக்கு ஒரு விதவை பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. எனவே அவனை அங்கு அனுமதிக்கக்கூடாது என்று பலரும் அன்னையை வற்புறுத்தினர். இளைஞனின் தவறான நடத்தையை கேட்டு அன்னை பெரிதும் வருந்தினார். ஆனாலும் அவர்கள் கூறுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிகுந்த வேதனையோடு, நான் அவனுடைய தாய், என்னிடம் வராதே என்று நான் எப்படி அவனை தடுக்க முடியும்? அத்தகைய வார்த்தைகள் என்னிடமிருந்து ஒருபோதும் வராது என்று கூறிவிட்டார். அந்த இளைஞன் தொடர்ந்து அன்னையை தரிசித்து சென்றபடியே இருந்தான். ஒரு நாள் அந்த பெண்ணையும் அவன் கூட்டி வந்தான். ஒருவரது வாழ்வை திசை திருப்பியதற்காக அந்த பெண்ணை அன்னை கடிந்து கொண்டார். ஆனால் மற்ற பெண்ணிடம் காட்டும் அதே அன்பை அவளிடமும் காட்டினார். மற்றொரு நிகழ்ச்சி. அன்னை கோயல்பாராவில் தங்கியிருந்தபோது தோட்டி பெண் ஒருத்தி தன் கணவன் கைவிட்டு விட்டதால் துயரத்தோடு அன்னையிடம் வந்து சேர்ந்தாள். அன்னையின் தாயுள்ளம் அவளுக்காக கண்ணீர் வடித்தது. உடனே ஓர் ஆளை அனுப்பி அந்த பெண்ணின் கணவனை அழைத்து வர செய்தார். அவனிடம் கனிவாகவும் ஒரு தாய்க்கே உரிய உருக்கத்தோடும் நெடுநேரம் பேசி இருவரையும் ஒன்றாக வாழ செய்தார். பத்ம வினோதின் கதை நெஞ்சை தொடுவதாகும். அவனது இயற்பெயர் வினோத் விகாரி சோம். இளம் மாணவனான அவன் படிப்புக்கு பிறகு நாடகத்துறையில் புகுந்தான். எப்படியோ குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்ட அவனது வாழ்க்கை சீரழிய தொடங்கியது. சுவாமி சாரதானந்தரின் அன்புள்ளத்தில் அவனுக்கு ஓர் இடம் கிடைத்தது. மெல்ல மெல்ல அவன் அவருக்கு நெருங்கியவன் ஆனான். அவரை நண்பா என்று அழைப்பான். நாடகம் முடிந்து அவன் திரும்பும்போது நள்ளிரவை தாண்டிவிடும். குடித்து தள்ளாடியபடியே அவன் உதுபோதனை கடந்து செல்லும்போது, நண்பா, ஓ நண்பா என்று சுவாமிகளை மீண்டும் மீண்டும் அழைப்பான். ஆனால் கதவை திறந்தால் அன்னையின் தூக்கம் கெடும் என்பதற்காக அவன் என்னதான் கத்தினாலும் யாரும் கதவை திறக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார் சுவாமிகள். அவனும் சிறிது நேரம் கத்தி பார்ப்பான், பிறகு போய்விடுவான். ஒரு நாள் இரவு அவனுக்கு என்ன தோன்றியதோ என்னவோ, நண்பரை அழைத்து பயனில்லை என்று முடிவு செய்து ஒரு பாடல் மூலம் நேராக அன்னையையே தீன குரலில் அழைக்கலானான். கருணை கடலே என் அம்மா, எழுந்து கதவை திறவாயோ, இருளில் எதுவும் தெரியாமல் என் உள்ளம் துடிப்பதை அறிவாயோ, உள்ளம் பதைத்திட உச்ச ஸ்வரத்தில் எத்தனையோ முறை அழைக்கின்றேன், கருணை கடலாம் மனம் இருந்தும் இன்று அது ஏன் கரையவில்லை? பிள்ளையை வெளியில் விட்டுவிட்டு நீ மட்டும் உள்ளே தூங்கலாமா? அம்மா அம்மா என்று கதறி கதறி இளைத்து போனேன் என் தாயே. ராகம் தாளம் பல்லவி என்று ஸ்ருதி கூட்டி இசை பாடி எத்தனை முறையோ அழைத்தும் உன் தூக்கம் கலைய மறுக்கிறதோ? விளையாட்டிலிருந்து மூழ்கி தினம் வீணே காலம் கழிக்கின்றேன் என்றே எண்ணி விட்டாயோ? முகத்தை திருப்பி கொண்டாயோ? ஒருமுறை என்னை நீ கடைக்கண்ணால் கருணை பொங்க பார்த்து விட்டால் மீண்டும் விளையாட்டில் மூழ்க மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். கெட்டு அலைந்த என் போன்ற பிள்ளைகளுடைய சுமைதனையும் அன்பே உருவாம் என் அம்மா, நீ என்றே வேறு யார் சுமப்பார்? உணர்ச்சி பொங்க வினோத் பாடி முடிப்பதற்கும் மாடியில் அன்னையின் அறை ஜன்னல் திறப்பதற்கும் சரியாக இருந்தது. வினோத் தலையை தூக்கி மேலே பார்த்தான். கருணை பொழியும் கண்களுடன் அன்னை நிற்பது தெரிந்தது. அன்னையை கண்டதும் உணர்ச்சி பெருக்கினால் வாய் குளற, அம்மா, என் தாயே, எழுந்து விட்டாயா? இந்த பிள்ளையின் குரலும் உனக்கு கேட்டுவிட்டதா
இதோ என் நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள் என்று கூறியபடியே தெருவில் படுத்து உரண்டான். தெருப்புழுதியை அன்னையின் பாத தூசியாக பாவித்து அதனை தலையிலும் இட்டுக்கொண்டான். பின்னர் மீண்டும், மனமே, அன்னையை கவனமாயுன் இதயத்துள்ளே வைத்துக்கொள். நீ மட்டும் அவளை பார்த்திடுவாய், வேறு யாரையும் அங்கே விடாதே என்று குதூகலத்துடன் பாடினான். பிறகு அன்னையை பார்த்தவாறே, நான் மட்டும் அவளை பார்த்திடுவேன், என் நண்பன் பார்க்காதிருக்கட்டும் என்று பாடிக்கொண்டே சென்று விட்டான். மறுநாள் காலையில் அன்னை வினோத்தை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். அதன் பிறகும் அவன் எப்போதாவது இப்படி அம்மா என்று அழைத்தால், அது நள்ளிரவாக இருந்தாலும் எழுந்து ஜன்னலை திறந்து அவனை ஆசீர்வதிப்பார். அதனை ஒருவர் தடுத்தபோது, இதோ பார், அவனும் என் பிள்ளை, என்னால் அவனது தீனக்குரலுக்கு செவிசாய்க்காமல் இருக்க முடியாது என்று கூறிவிட்டார். ஆனால் இதற்குள் அவனது குடிப்பழக்கம் எல்லை மீறி அவன் இறுதி நாட்களை நெருங்கிவிட்டிருந்தான். திடீரென நீர்க்கோப்பு மிகுதியாகி ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டான். அன்னை அவனது உடல்நிலை விவரங்களை கேட்டறிவார். இறுதி நேரம் நெருங்கிய போது அவன் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் நூலை பிறர் படிக்குமாறு கேட்டுக்கொண்டான். அந்த அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டே குருதேவரின் திருப்பெயரை கூறியபடியே உயிர் நீத்தான். இதை கேட்ட அன்னை கண்ணீர் உகுத்தபடியே, அவனும் குருதேவரின் மகனே அல்லவா? இத்தனை நாள் சேற்றில் புரண்டான், இப்போது தனக்குரிய இடமான அவரது மடியில் சேர்ந்து விட்டான் என்று கூறினார். அன்னையின் தாய்மை ஒரு புறம் தீயவர்களையும் வழி தவறியவர்களையும் அரவணைத்தது, மறுபுறம் ஜாதி மத எல்லைகளை கடந்து அனைவர் பாலும் பாய்ந்து சென்றது. அந்த கால ஜாதி கட்டுப்பாட்டின் தன்மையை அறிய ஒரு சிறிய நிகழ்ச்சியை பார்த்தால் போதும். அன்னையின் வீட்டில் ஒருமுறை ஜெகதாத்திரி பூஜை நடைபெற்ற போது ஊர் பெரியவர்கள் பலர் அதில் கலந்து கொண்டனர். அன்னையின் சகோதரரான காளி பிரசாதம் வழங்கிக் கொண்டிருந்தார். அப்போது பிராமணர் அல்லாதவரான துறவி ஒருவர் ஹோம பிரசாதத்தை காளியின் நெற்றியில் இட்டுவிட்டார். அவ்வளவுதான். இதனை ஜாதி கட்டுப்பாட்டிற்கு புறம்பான செயல் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்த பிராமணர்கள் அத்தனை பேரும் கோபத்துடன் கிளம்பிவிட்டார்கள். அன்னை எவ்வளவோ மன்றாடி கேட்டுக்கொண்டும் பயனில்லை. அவர்கள் போனது மட்டுமல்ல, ஜாதி கட்டுப்பாட்டை மீறியதற்காக அன்னையின் வீட்டிற்கு 25 ரூபாய் அபராதமும் விதித்து விட்டார்கள். ஆனால் இதனால் எல்லாம் அன்னையின் தாய்மை உணர்வு தடைபட்டதா என்றால் இல்லை. அந்த கால சமுதாயம் யாரை கீழ் ஜாதியினர் என்றும் பிராமணர்களின் முன் வரவே கூடாது என்றும் தடுத்ததோ அவர்களுக்கும் அன்னையிடம் இரக்கம் இருந்தது. அவர்களையும் வீட்டிற்கு வரவழைத்து தாம் உண்ணும் தட்டிலிருந்து உணவை கொடுப்பார். அதன் பின் கை கூட கழுவாமல் தொடர்ந்து உண்பார். பிராமணர் அல்லாத தம் சீடர் ஒருவர் சமைத்த உணவை குருதேவருக்கு படைத்து தாமும் அதை உட்கொண்டார். அது மட்டுமல்ல, அன்னையின் சித்தப்பாவான நீலமாதவர் இறந்து அவரது உடலை எடுத்து சென்றபோது உடலை சுமந்த ஒருவர் பிராமணர் அல்லாதவர். பிராமணரின் உடலை சூத்திரர் சுமப்பதா என்று உடனே பிரச்சனை கிளம்பியது. ஆனால் அன்னையோ, சூத்திரரா? பக்தர்களுள் யாரும் அப்படி கிடையாது, பக்தர்கள் எந்த ஜாதியையும் சேர்ந்தவர்களல்ல என்று கூறி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அந்த காலத்தில், அதுவும் கிராமத்தில், இவையெல்லாம் எந்த பெரிய சீர்திருத்தவாதியும் எண்ணைக்கூட பார்க்க முடியாத காரியங்களாகும். தீண்டப்படாதவர்கள் என்று முத்திரையிடப்பட்டவர்களையும் அன்னையின் தூய அன்பு அணைத்து ஆட்கொண்டது. ஜெயராம்பாடியில் தோட்டி ஒருவன் அன்னையின் பேரன்பால் கவரப்பட்டு அடிக்கடி அவரிடம் வருவான். ஒருமுறை அவன் தண்ணீர் பானைகளுக்கு கீழே வைக்கின்ற சில வைக்கோல் பிரிமனைகளை கொண்டு வந்தான். அவற்றை வீட்டு வராந்தாவில் கொண்டு போய் வைக்க சொன்னார் அன்னை. வராந்தாவில் சென்ற அவனை சுரபாலா பார்த்துவிட்டார். அவ்வளவுதான், ஓவென்று கத்தி பெரிய அமர்க்களம் செய்தார். அன்னை உடனே சென்று சுரபாலாவை கடிந்து கொண்டு அவனுக்கு தின்பண்டங்களை கொடுத்து அன்போடு வழி அனுப்பினார். அன்னையின் இத்தகைய செயல்கள் அந்த கால பிராமண சமுதாயத்தில் ஆச்சாரத்திற்கு வினோதமாக கருதப்பட்டது. அன்னை இவைகளையெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயத்தின் மீது கொண்ட வெறுப்பாலோ ஏதோ புரட்சி மனப்பான்மையாலோ செய்யவில்லை. தாய்மை உணர்வின் காரணமாக அவரையும் அறியாமல் அவை நிகழ்ந்தன. ஜெயராம்பாடியில் அன்னைக்கு வீடு கட்டப்பட்ட போது பக்கத்து ஊரில் உள்ள முஸ்லிம்களும் கூலியாட்களாக அமர்த்தப்பட்டனர்.
அவர்கள் பட்டுப்பூச்சி வளர்த்து நல்லவிதமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஆங்கிலேயரின் போட்டியால் தொழில் இழந்து இறுதியில் வேறு வழியின்றி கொள்ளைக்காரர்களாக மாறினர். இத்தகையவர்களை கூலியாட்களாக அமர்த்தியது கிராமத்தினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அன்னை அதை பொருட்படுத்தவில்லை. நாளடைவில் அன்னையின் பேரன்பினால் அவர்களும் பக்தர்களாக மாறினர். அவர்களுள் ஒருவன் ஒரு நாள் சில வாழைப்பழங்களை அன்னையிடம் கொண்டு வந்து, அம்மா, இதை நான் குருதேவருக்கு கொண்டு வந்திருக்கிறேன், இதை அவருக்கு படைப்பீர்களா என்று கேட்டான். அவன் அன்போடு கொண்டு வந்த அந்த பழங்களை அன்னை மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டார். அப்போது அருகில் நின்றிருந்த ஒரு பக்தை அன்னையிடம், அம்மா, இந்த திருடன் கொண்டு வந்ததை குருதேவருக்கு படைப்பதற்காக ஏற்றுக்கொண்டீர்களே என்றாள். அதற்கு அன்னை அமைதியான குரலில், யார் திருடன் யார் நல்லவன் என்பது எனக்கு தெரியும். இதோ பார், தவறுவது மனித இயல்பு, ஆனால் தவறுபவர்களையும் வழிநடத்த எத்தனை பேரால் முடியும் என்று கேட்டார். இந்த முஸ்லிம்களுள் ஒருவனே நாம் ஏற்கனவே கண்ட அம்ஜத். அவன் முஸ்லிம் மட்டுமல்ல, போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையானவன். எல்லாவற்றையும் விட பக்கா திருடன். திருடுவான், ஜெயிலுக்கு போவான், சில மாதங்களில் விடுதலையாகி வருவான். அன்னையை வந்து காண்பான். வரும்போது பழங்கள் ஏதாவது கொண்டு வருவான். அன்னையும் அதனை பாசத்துடன் பெற்றுக்கொள்வார். போதை மருந்து பழக்கத்தின் காரணமாக அவன் உடம்பு சூடேறி விட்டிருந்ததால் தாம் வைத்திருக்கின்ற நாராயண தைலம் போன்றவற்றை கொடுத்து தலைக்கு தேய்த்து கொள்ளுமாறு பரிவுடன் கூறுவார். வீட்டிற்குள் அவனை வரவழைத்து கனிவாக பேசுவார். வீட்டினரும் ஊராரும் இதனை எவ்வளவோ எதிர்த்தும் அவர் அம்ஜத்தை வீட்டில் அனுமதிக்கவே செய்தார். அம்ஜத் அன்னையிடமிருந்து போன பின் மீண்டும் திருடுவான், ஜெயிலுக்கு போவான். விடுதலையாகி மீண்டும் அன்னையை காண வருவான். இப்படி சென்றது அவனது வாழ்க்கை. ஆனால் அன்னையின் தாய்மை இவை அனைத்தையும் மீறி அவனை அணைத்து கொண்டது. முஸ்லிம்களை தமது அன்பு பேரல்லையில் அரவணைத்து கொண்டதில் அன்னையின் தாய்மை பெருமானத்தின் இன்னொரு பக்கத்தை நாம் காண்கிறோம். ஒருமுறை துர்கா பூஜையின் போது அன்னை சீடர் ஒருவரை அழைத்து தமது தம்பிகளின் பிள்ளைகளுக்கு புதிய துணிகள் வாங்கி வருமாறு கூறினார். சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலம் அது. சுதேசப்பற்றுமிக்க அந்த சீடர் மலிவான இந்திய துணிகளை வாங்கி வந்தார். அன்னையின் வீட்டு பெண்களோ அதை ஏற்க மறுத்து வெளிநாட்டு துணிகளே வேண்டுமென்று கூறிவிட்டனர். அந்த சீடர் அவர்கள் கூறியதை கேட்டு கொதிப்படைந்து, நீங்கள் கேட்பதெல்லாம் அந்நிய துணிகள், அவைகளை எப்படி நான் வாங்கி வர முடியும் என்று கூறினார். இதை பார்த்து கொண்டிருந்த அன்னை சீடரிடம், மகனே, வெளிநாட்டவர்களும் என் குழந்தைகளே அல்லவா? எல்லோரையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரையாவது நான் தள்ள முடியுமா? இவர்கள் விரும்பும் பொருட்களையே வாங்கி வா என்றார். அப்போது அவரிடம் அன்னை அப்படி கூறினாலும் அதன் பிறகு வெளிநாட்டு பொருட்களை வாங்க நேரும்போது வேறு யாரையாவது தான் அனுப்புவார். பிறருடைய விருப்பு வெறுப்புகளை மதிப்பவராயிற்றே அவர். நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று இந்தியர்கள் நடத்தும் போராட்டம் நியாயமானது என்பதை அன்னை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதற்காக வெள்ளையரை வெறுக்க வேண்டும், அவர்கள் செய்யும் பொருட்களை வாங்கக்கூடாது என்னும் குறுகிய எல்லைக்குள் அவருடைய தாய்மை பாசத்தால் அடைந்து கிடக்க முடியவில்லை. இவ்வாறு பிற நாட்டினரும் தாம் பிள்ளைகளே என்று அன்னை கூறுவது இன்று நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் அவர் இவ்வாறு கூறியது அந்நியருடன் பேசுவதையே பாவமாக கருதிய காலம் என்பதை நாம் நினைவு கொள்வது அவசியமாகும். அன்னையின் இந்த வார்த்தைகள் வெறும் உணர்ச்சி பெருக்கால் தோன்றியவை அல்ல, ஆழ்ந்த உணர்விலிருந்தும் நம்பிக்கையிலிருந்தும் எழுந்தவையாகும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அன்னை இத்தகைய உணர்வை வலியுறுத்த தவறியதே இல்லை. சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டிற்கு சென்று திரும்பிய பின் மேலை நாட்டினர் பலர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்களை ஏற்று அவற்றை ஆழ்ந்து பின்பற்றுவதாக சீடர் ஒருவர் கூறினார். அதை கேட்ட அன்னை, அந்த மக்களும் என் பிள்ளைகளே அல்லவா என்றார். பிற்காலத்தில் சகோதரி நிவேதித்தை, மிஸ்ஸஸ் ஓலிபுல், சகோதரி கிறிஸ்டைன், சகோதரி தேவமாதா முதலிய மேலை நாட்டு பக்தைகள் வந்தபோது அவர்களை ஏற்றுக்கொண்டு தாராளமாக அவர்களோடு பழகினார். அவர்களோடு உண்டார், ஒரே அறையில் படுத்து உறங்கினார். இவ்வாறு ஜாதி, மத,
மொழி, இன வேறுபாடுகளை கடந்து தமது மேலை நாட்டு சீடர்களை என் பிள்ளைகள் என்று கூறி அன்னை ஏற்றுக்கொண்டதை ராமகிருஷ்ண இயக்க வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதினார் சுவாமி விவேகானந்தர். இன்றைய பெண்கள் தாய்மை என்னும் லட்சியத்தை நோக்கியே தங்கள் வளர்ச்சி பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே நாம் கூறி வந்துள்ளோம். இங்கே தாய்மை சமூக கட்டுப்பாடுகளை வெற்றி கொள்வதை கண்கூடாக காண்கிறோம். சீர்திருத்தவாதிகளைப் போல் அன்னை ஒருபோதும் இதை ஒழிக்க வேண்டும், அதை உடைக்க வேண்டும் என்றெல்லாம் கூக்குரல் எழுப்பவில்லை. ஆனால் தாய்மை என்ற மென்மையான ஆயுதத்தின் மூலமே மனிதன் வகுத்த எல்லைகளை உடைத்தெறிந்து எல்லோரும் ஒரே குலம் என்பதை காட்டினார். இன்னும் சரியாக சொல்வதானால் அவரது தாய்மை அரவணைப்பின் முன் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தானாக தளர்ந்து வீழ்ந்தன. இங்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குக்கிராமத்தில் பிறந்து ஏட்டுக்கல்வி என்று எதுவும் அதிகமாக பெறாத ஒரு பெண் எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் தாய்மை பேருணர்வின் மூலம் இந்த உலகையே தழுவிக்கொள்ள முடிந்தது. இத்தகைய தாய்மையை தங்களுக்குள் வளர்த்து கொண்டு தன் பிள்ளைகள் மட்டுமின்றி தன் குடும்பத்தை மட்டுமாவது ஒரு பெண்ணால் அரவணைத்து கொள்ள முடியுமானால் அந்த குடும்பத்தில் எத்தகையதோர் அற்புத இயல்பு நிலவும். இதுவல்லவா பெரும் சாதனை, இதுவல்லவா இந்த காலத்திற்கு வேண்டியது. இந்த செய்தியை விட்டு சென்றதால்தான் அன்னையை காலத்தின் தேவையை பூர்த்தி செய்ய பிறந்தவர் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் அன்னையின் தாய்மை பேருணர்வு மனித குலத்தை இணைத்ததுடன் மட்டும் நிற்கவில்லை. அது இன்னும் விரைந்து உயிர்குலத்தையே தழுவியது. சுவாமி அரூபானந்தரின் குறிப்புகள் அன்னையின் தாய்மை பரிமாணத்தின் இந்த பக்கத்தை நமக்கு காட்டுகின்றன. ஒரு நாள் அன்னை சுவாமியிடம் கூறினார், அம்மா, நீங்கள் எல்லோருக்கும் தாயா என்று சுவாமி கேட்டார். அதற்கு அன்னை ஆம் என்று பதிலளித்தார். சுவாமி கேட்டார், இந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கூடவா? அன்னை கூறினார், ஆம். மற்றொரு முறை பிரம்மச்சாரி ராஜ்பிகாரியிடம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் புழு பூச்சிகள் முதலிய எல்லா உயிரினங்களுக்குமே நான் தாய்தான் என்றார். தாய் பசுவை பிரிந்த கன்று பசியோடு எழுப்பும் குரலை கேட்டால் மனமுருகி அதனிடம் ஓடுவார். நெடுநேரம் அதன் பக்கத்தில் அமர்ந்து பாசத்தோடு தடவி கொடுத்து தண்ணீரோ கஞ்சியோ அதற்கு ஊட்டுவார். அன்னையின் வீட்டில் கிளி ஒன்று இருந்தது. பறிவுடன் அதை கவனிப்பார். தினந்தோறும் அதன் கூட்டை கழுவி அதற்கு உணவு கொடுத்து கங்காராம் என்று அதன் பெயரை அன்போடு அழைத்து கங்காராம் பேசு என்பார். கிளியும் உடனே ஹரே ராம் ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே என்று சொல்லும். பிரம்மச்சாரி ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டு அம்மா அம்மா என்று கூப்பிடும். அப்படி கூப்பிட்டால் கிளி பசியோடு இருக்கிறது என்று பொருள். அதன் குரல் கேட்டதும் அன்னை, இதோ இங்கேதான் இருக்கிறேன் மகனே, இங்கேதான் இருக்கிறேன் என்று கூவியபடியே விரைந்தோடி சென்று அதற்கு உணவு ஊட்டுவார். பக்தர்களையும் சீடர்களையும் அதுபோல் திக்கற்றவர்களையும் தீயவர்களையும் வழி தவறியவர்களையும் அரவணைத்த போது அன்னையின் தாய்மை நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாட்டை கடந்தது. முஸ்லிம்களை ஏற்றுக்கொண்ட போது ஜாதி மத எல்லைகளை கடந்தது. வெளிநாட்டினரும் என் பிள்ளைகளே என்று கூறியபோது நாடு மொழி இன எல்லைகளை கடந்து மனிதகுலம் முழுவதையும் தழுவிக்கொண்டது. இன்னும் மேலே சென்று பறவைகளையும் விலங்குகளையும் கூட ஏற்றுக்கொண்டு உயிர்குலம் முழுவதையும் தழுவியது. ஆனால் அங்கும் நிற்கவில்லை. இன்னும் விரிந்து அதன் எல்லையை தொட்டது. தாய்மை என்பது அறுதி தத்துவம் என்றார் குருதேவர். அன்னையின் தாய்மையும் அந்த அறுதி தத்துவமான இறைவனையே தமது தாய்மையின் எல்லைக்குள் அடக்கிக் கொண்டது. சீடர் ஒருவர் அன்னையிடம், அம்மா, குருதேவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அன்னை சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பின்னர் அமைதியான குரலில் கூறினார், நான் அவரை என் குழந்தையாக பார்க்கிறேன் என்றார். ஏறக்குறைய 2ஆம் சந்திப்பிலிருந்தே அன்னையின் குரு, வழிபடு தெய்வம் அனைத்துமாக விளங்கியவர் குருதேவர். இப்போது ஊனுடல் மறைந்த பிறகும் அன்னைக்கு நிதர்சனமாக இருப்பவர் அவர். அவரே மகேஸ்வரன், அவரே மகேஸ்வரி என்று பக்தர்களிடம் அன்னையே கூறியிருக்கிறார். அந்த குருதேவரையே அன்னை தம் பிள்ளையாக பார்க்கிறார். மற்றொரு முறை துறவி சீடர் ஒருவர் அன்னையிடம் கேட்டார்,
அம்மா, எங்களை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அன்னை கூறினார், நாராயணனாக. சீடர் கேட்டார், நாராயணனாக பார்த்தால் எங்களை உங்கள் பிள்ளைகளாக பார்க்க முடியாதே? அன்னை கூறினார், ஏன் முடியாது? நாராயணனாகவும் பிள்ளைகளாகவும் நான் உங்களை பார்க்கிறேன் என்றார். மகேஸ்வரியாக இருந்த குருதேவரை குழந்தையாகவும் நாராயணனையும் பிள்ளைகளையும் ஒன்றாகவும் கண்டார் என்றால் அன்னையின் தாய்மையின் எல்லையை ஊகிக்க முடியுமானால் ஊகித்துக் கொள்ளுங்கள். இத்தகைய எல்லையை தொடக்கூடிய தாய்மையை நோக்கி வளர்வதை விட்டு பெண்மை வேறொரு காரியத்தை சாதிக்கவும் வேண்டுமா? கடந்த சில அத்தியாயங்களில் அன்னையின் பல்வேறு பரிமாணங்களையும் இந்த அத்தியாயத்தில் தாய்மை என்ற அவரது நிறை பரிமாணத்தையும் ஓரளவு கண்டோம். இதன் பொருள் நாம் அன்னையை புரிந்து கொண்டோம் என்பதல்ல. கடலில் மிதக்கின்ற பனிக்கட்டியை கண்டு மகிழ்கிறோம். அதில் சூரியனின் ஒளி பட்டு பிரதிபலிக்கும் போது அது காட்டும் வண்ண ஜாலங்களையும் கண்ணையும் கருத்தையும் இழந்து மெய்மறக்கிறோம். ஆனால் நீர்மட்டத்தின் மேலே தெரிவது உண்மையான பனிக்கட்டியின் ஒரு சிறு முனை மட்டுமே. அதன் முழு வனைப்பையும் காண வேண்டுமென்றால் கடலில் குதித்து ஆழ மூழ்க வேண்டும். கரையில் நின்று கொண்டிருந்தால் போதாது. இந்த அத்தியாயங்களில் கண்டதும் இவ்வாறு அன்னை என்ற மகாசக்தியின் ஒரு மிக சிறு பகுதியே. அதிலும் நமது முயற்சி அவரது பரிமாணங்களை அளப்பதற்கான முயற்சி அல்ல. அது காட்டும் ஒளிப்புணலில் குளிர் காய்கின்ற முயற்சி மட்டுமே. அவரது திருப்பாதங்களில் சரணடைந்து அவருள் மூழ்கும்போது மட்டுமே அவர் யார் என்பதை நாம் உணர முடியும். எனவே சுவாமி பிரேமானந்தர் கூறுகின்ற ஓர் அற்புத கருத்துடன் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்துவிட்டு அன்னையின் வரலாற்றை தொடர்வோம். உண்மையில் இந்த உலகை ஆள்கின்ற அரசர்கள் மற்றும் சக்கரவர்த்திகளின் தலைவிதியை எல்லாம் ஆட்டி படைக்கின்ற பராசக்தியே நம் அன்னை. ஆனால் அவரோ சின்னஞ்சிறு கிராமத்தில் சாணியால் வீட்டை மெழுகுவதும் பாத்திரங்களை துலக்குவதும் நெல் குத்துவதும் பக்தர்கள் உண்ட எச்சில் இலைகளை எடுப்பதுமாகிய வேலைகளை செய்யும் ஒரு சாதாரண பெண்ணாக தம்மை ஆக்கிக் கொண்டார். இதனை அவர் ஏற்றுக்கொண்டதன் காரணம் இல்லறத்தார்கள் தங்கள் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதற்காகத்தான். அவரிடம்தான் எவ்வளவு எல்லையில்லாத பொறுமையும் கருணையும் நான் என்பதே இல்லாத எளிமையும் தேங்கி கிடக்கின்றன. அவரை யார் புரிந்து கொண்டார்கள்? தெய்வீகத்தின் புற அடையாளங்கள் எவையும் அவரிடம் இல்லை. குருதேவரிடமாவது அவரிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்த அளவற்ற ஞானம் அவரது தெய்வீகத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் அன்னையிடமோ அதன் ஒளி கூட வெளியே தெரியாமல் உள்ளடங்கி கிடக்கிறது. ஓ, எத்தனை மகத்தான ஆற்றல்! எங்களால் ஜீரணிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் நாங்கள் அன்னையிடம் அனுப்புவோம். அன்னையோ அவர்கள் அனைவரையும் தம் மடியில் அமர்த்திக் கொள்கிறார். எவ்வளவு எல்லையற்ற சக்தி, எவ்வளவு எல்லையற்ற கருணை! அவர் எல்லோருக்கும் அடைக்கலம் தருகிறார். அவர்களின் பாவத்தையும் ஜீரணித்துக் கொள்கிறார். இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, பஞ்சம், கொள்ளை நோய், போர், புரட்சி என்ற எதிலும் அவரது எல்லையற்ற கருணையை நினைத்துப்பார். அன்னையே, நின் பாதம் போற்றி. இந்த அத்தியாயத்தின் பின் குறிப்பு 2. ஊரார் அன்னைக்கு அபராதம் விதித்ததை பற்றி கேள்விப்பட்ட லலித் மோகன் என்ற பக்தர் ஊராருக்கு ஒரு பாடம் புகட்ட எண்ணினார். அவர் ஒரு நாள் ஜெயராம்படிக்கு கிராமபோன் பெட்டி ஒன்றை கொண்டு வந்தார். அன்னை அதை கண்டு, ஆஹா, என்னவோர் அற்புத எந்திரம் என்று ஒரு சிறுமி போல் கழித்தார். கிராம மக்களுக்கும் அது அன்று ஓர் அற்புத பொருள். அதை காணும் ஆவலில் பலர் அங்கே கூடினர். அபராதம் விதித்தவர்களும் அதில் இருந்தனர். அப்போது திடீரென லலித் மோகன் கோபத்துடன் உரக்க குரலில், அந்த அபராத பணத்தை திருப்பி கொடுக்காவிட்டால் அனைவரையும் சுட்டு பொசுக்கிவிடப் போவதாக பயமுறுத்தினார். வெலவெலத்து போன அவர்கள் பணத்தை கொடுத்து விட்டனர். 3. ஆனால் நாளடைவில் அன்னையின் பெருமையை உணர்ந்த கிராம மக்களும் பக்தர்களின் விஷயத்தில் ஜாதி வேற்றுமை பாராட்டவில்லை.